திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உயர்மட்ட பாலம் இல்லாததால் அந்த பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். துறையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோம்பைப்புதூர் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்திலிருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், விவசாய பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் துறையூர் பகுதிக்கு சென்று வருகின்றனர். கிராமத்துக்கு செல்லும் சாலையின் நடுவே கீரம்பூர் ஏரிக்கு தண்ணீர் செல்லும் மாவலிங்க ஓடை உள்ளது. இந்த ஓடையிலிருந்து மழை காலங்களில் தண்ணீர் செல்லும் பாதையில் நடுவே தரைப்பாலம் உள்ளது. இந்த தரைப்பாலம் வழியாக செல்லும் மக்கள் மழை காலங்களில் சிரமப்படுகின்றனர். பச்சைமலை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் மாவலிங்க ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது ஓடையில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் இதனை கடந்து செல்ல முடியவில்லை. செங்காட்டுப்பட்டி எனும் பகுதி வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் சிரமத்தை சந்திக்கின்றனர் கோம்பைப்புதூர் கிராம மக்கள். வாரி வழியாக நாங்கள் கிராஸ் பண்ணி போகணும். அது ஏற்கனவே தரப்பாலமாக இருக்குது. அந்த மழை காலத்தில் இந்த 3 மாதமும் இடுப்பளவு தண்ணி போகிறதுனால பஸ்ஸும் வரதில்லை, அரசு பேருந்து வரதில்லை. 3-4 தடவை தான் வரும், அதுவுமே இப்போ வரதில்லை. ஸ்கூல் போகிற பிள்ளைங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. செங்காட்டுப்பட்டி சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றி போகிறோம். அப்படியுமே செங்காட்டுப்பட்டி போகிற ரோடும் சேரும் சகதியமாக இருக்குங்க. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட 3 தடவை மனு கொடுத்துருக்குங்க. கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் வச்சுருக்கோம். உயர்மட்ட பாலம் இல்லாததால் பள்ளி மாணவர்கள், விவசாய பொருட்களை கொண்டு செல்பவர்கள் என பல்வேறு தரப்பினரும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் குறுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி விட போகிறாங்க. அதுவும் ரோடு சரியில்லை. தண்ணி வர்றதுனால மற்ற விவசாயிகளுக்கும் கஷ்டம், கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கும் கஷ்டம். அதனால் எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் மேம்பாலம் கட்டித்தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டி கொடுங்க. எங்கள் பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். துறையூர் ஸ்கூல் போகிறான். தண்ணி அதிகமாக வரனால ஸ்கூல் போக முடியல. 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கார் வண்டியில் தான் விட்டுட்டு வராரு. நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போக முடியல, கொண்டு போய் அங்கே விட்டுரு வரனால. பாலம் அமைப்பது குறித்து துறையூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணகுமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. பாலம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ள ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், நபார்டு திட்டத்தின் மூலம் கட்டுவதற்கு திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக குளித்தலை செய்தியாளர் சந்திரன்.